காலையில் 4 மணிக்கு எழுந்துப்போம். எழுந்துட்டு வடைக்கு மாவு, வடைகறிக்கு மாவு, எல்லாத்தையும் சட்னி கிட்னி மாவு பண்ணிடுது எல்லாமே பார்த்துட்டு 6 மணிக்கு கடை திறப்போம். வந்து பாத்திரம்லாம் கழுவி அதுக்கப்புறம் ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் டிஃபன் வேலை பார்ப்போம். டிஃபன் வேலை பார்த்துட்டு 11 மணிக்கு மேலே சாப்பாடுக்கு ரெடி பண்ணுவோம். சாப்பாடு ரெடி பண்ணி முடித்த உடனே வியாபாரத்தை முடித்து மணி 3 மணி ஆகிடும். 3 மணிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். திரும்ப நைட்டுக்கு ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து சப்பாத்தி, இட்லி, சிக்கன் சேர்வா அந்தமாரி ஐட்டத்தை போட்டு வியாபாரம் பண்ணுவோம். ராத்திரி 10:30 மணி ஆகிடும் க்ளோஸ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 4 கிலோ ரைஸ் விடும். அரிசி இட்லி மாவு. பூரி 1 கிலோ விடும். அவ்வளோதான். நாங்கள் வந்து 22 வருஷமாக கடை வச்சுருக்கிறோம். அங்கே ஏற்ற மாதிரி முதல்ல ஒரு பில்டிங்கில் இருந்தோம். அவங்க வந்து பில்டிங் வாங்கிட்டு இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 கடை எடுத்தோம். நிறைய லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தள்ளுவண்டி கடை போட்டு வியாபாரம் பண்ணின்னு இருக்கோம். நானே, என் ஒய்ஃபு, பையன் 3 பேரும் கஷ்டப்படுறோம். ஒரு நாளைக்கு வருமானம் மிச்சமே போனால் ஒரு 700 கிடைக்கும் எங்களுக்கு. அவ்வளோதான். முதல்லாம் போக நாளைக்கு 700 கிடைக்கும். ஆளுங்களை வச்சு கூலியை கொடுக்குறத விட நாங்கள் சொந்தமாக உழைக்கிறோம். இதுதான். இப்போ விற்கிற விலைவாசியில் வந்து ஒன்றுமே எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. இன்றைக்கி ரேட்டு வெங்காயம் விலை 50 ரூபா, தக்காளி 50 ரூபா. எங்கே கட்டுப்படி ஆகும் எங்களுக்கு? இது நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்குது இப்போதைக்கு. சரி, இருந்தாலும் வந்து வியாபாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வியாபாரத்தை பண்ணின்னு இருக்கோம். நாங்கள் வந்து 20 வருஷமாக இருக்கோம். என்ன வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு? எந்த வருஷம் தெரியல, கவனியில் 20 வருஷமாக இருக்கும். அப்போ இட்லி வந்து நாங்கள் 3 ரூபாய்க்கு போட்டுருந்தோம். இப்போ 7 ரூபாய்க்கு போட்டுருந்தோம். வடைலாம் 10 ரூபா போடுவோம். அப்போது 5 ரூபாய்க்கு போட்டுருந்தோம். பூரி ஒரு செட்டு 25 ரூபா போடுறோம். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலை இந்த வியாபாரம் ஆரம்பிச்சிங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து கோழி பண்ணை வச்சுருந்தேன். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அங்கேருந்து மாடியிலேருந்து கீழே வந்து 6 மாதம் வயத்தில் டியூப்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி கோழி பண்ணை வச்சுருந்தேன் பெரும்பாக்கத்தில். அதில் வந்து ஒரே நாளில் 60,000 ரூபா நஷ்டம். ஒரு கோழிக்கு வந்து டிசீஸ் வந்து
எல்லாம் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஓலை கொட்டால் சரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவோம்னு சொல்லி தான் ஆரம்பித்து ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படியே ஓடிட்டு இருக்குது எங்களுக்கு. இப்போ வெளியில் ஆர்டர்னால் என்ன மாதிரி ஆர்டர் எடுப்பீங்க? எல்லாம் பிரியாணியிலேருந்து சாப்பாடு, டிஃபனு எல்லாம் ஐட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டை கொடுக்குறோம். கேட்ரிங் மாதிரி பண்ணுறோம். பிரியாணி வந்து 900 ரூபா போடுறோம் 1 கிலோ. மட்டன் பிரியாணி வந்து 1400 ரூபா. வெஜ்ஜு வந்து 700 ரூபாய்க்கு போடுறோம் 1 கிலோ. அப்போ சாப்பாடு எவ்வளோ பேர் வந்தாலும் செஞ்சு கொடுக்குறோம். முன்னேற்றம் இது வரைக்கும் வந்தது இல்லை. ஏதோ சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம், ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். அவங்களுக்கு எதுக்கு நம்ம சொந்தமாக செஞ்சு கிடக்குறோம். அவங்கக்கிட்ட எது கை கட்டி பதில் சொல்லணும், அதனால் சொந்தமாக வேலை செஞ்சுருக்கோம். நீங்கள் 20 வருஷமாக செஞ்சுருக்கீங்களா? உங்களுக்கு எது ரொம்ப சந்தோஷமான? இதுவே எங்களுக்கு சந்தோஷமானது தான். 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது. லோனு கிடச்சின்னா ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு கடையை ஒன்று பார்த்து ஏற்பாடு பண்ணுவோம். இன்னும் இதோட ஒரு முன்னேற்றம் பண்ணலாம். உங்களுக்கு எப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னா, ரெகுலர் கஸ்டமர்ஸ் வருவாங்களா இல்லை? ரெகுலர் கஸ்டமர் தான் எனக்கு. இந்த கடைக்கு போனால் நல்லாயிருக்கு டிஃபன்னு. அதாவது 5 இட்லி தின்றவங்களும் நம்ம கடையில் 3 இட்லி சாப்பிட்டாவே போதும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம். இட்லி பெருசாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் செய்கிற டிஃபன் செஞ்சு யாராச்சும் உங்களை பாராட்டிருக்காங்களா? எவ்வளோ பேர் பாராட்டணும். கேட்ரிங்கில் பண்ணுறதுலேயே எவ்வளோ பேர் பாராட்டிக்கணும். நல்லாயிருக்கு டிஃபன்னு. அதிகபட்சமாக எவ்வளோ பேர் சமைச்சிருக்கீங்க? 100 பேருக்கு, 180 பேர் அந்த மாதிரி சாப்பாடுலேருந்து டிஃபன் வரைக்கும் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்காண்ணா? நம்மளுக்கு என்ன கனவு? பையன் நல்லபடியாக படிக்க வைக்கணும். அது என்னுடைய கனவு. அதுதான். நல்ல கஸ்டமர் தான் நம்மகிட்ட வரவங்க எல்லாருமே. சாப்பிட்டு இந்த கடையில் போனால் திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. நான் அன்றைக்கி வாங்கும்போது 1 கிலோ பாமாயில் 60 ரூபாய்க்கு விற்றுது. இன்றைக்கி 124 ரூபா 1 கிலோ பாமாயில். அப்படியே டபுள் ஆகி போச்சு. எல்லா விலைவாசியும் ஏறி போயிருக்கு. என்ன பண்ண முடியும்? கேஸ் வந்து அப்போ 700 ரூபா 600 ரூபாய்க்கு இருந்தது. இன்றைக்கி 960 ரூபா 70 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு கேஸ் கூட வர மாட்டேன் எங்களுக்கு. 5 நாளைக்கு ஒரு கேஸு. ஆசைலாம் எதுவும் கிடையாது எனக்கு. இது வரைக்கும் நிம்மதியாக இருக்கணும். எந்த ஆசை இனிமேல் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. வயசாகி போயிடுச்சு. பையனை படிக்க வைக்கணும் நல்லா. அவன் கொஞ்சம் முன்னேற்றமாக வந்தானா என்னோடய தொழிலை அவன் பார்த்துப்பான் கொஞ்சம். வேறு ஒன்றும் கிடையாது.